அகிலத்தையும் படைத்த இறைவன் உங்களுக்காக திட்டமிட்டு ஆயத்தம் பண்ணி வைத்துள்ள வாழ்க்கையை வாழுங்கள். உங்கள் இதயம் என்ற ஸ்லேட்டை மனம் திரும்புதல் மூலமாக சுத்தமாக துடைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை உங்களை தகுதியற்றவர்கள் என்று குற்றப்படுத்த முடியாது. கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த சில மோசமான முடிவுகளினால் இனி வாழ்க்கையில் மாறுதலே கிடைக்கப் போவதில்லை என்று உங்களை நீங்களே நொந்து கொள்வதை இப்பொழுதே விட்டுவிடுங்கள். தீமையான காரியங்களையும் நன்மையாக மாற்றும் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து விட்டதாய் நினைக்கின்ற அந்த மோசமான முடிவுகளை விட மிகவும் பெரியவராயிருக்கின்றார். அவருடைய கிருபையானது வெற்றிகரமான வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வரும். நீங்கள் மனசோர்வுடன் இருக்கின்றீர்கள் என்றால் கடந்த காலத்திலேயே வாழ்கின்றவராயிருக்கிறீர்கள். நிறைவான மனது அற்றவர்களாகவும் எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் உள்ளவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எதிர்காலத்தில் வாழ்கின்றவராயிருக்கின்றீர்கள். சமாதானமும் திருப்தியும் உள்ளவர்களாயிருந்தால் மட்டுமே நிகழ்காலத்தில் வாழ்கின்றவராய் இருக்கின்றீர்கள். உங்களது கடந்த கால வாழ்க்கையின் நிகழ்வுகள் எதுவும் உங்கள் மகிழ்ச்சியை எடுக்க விட்டு விடாதீர்கள். உங்களது எதிர்கால தேவைகளும் விருப்பங்களும் உங்களை கவலைக்குள் மூழ்கடிக்க விடாதீர்கள். ஏனெனில் அவை அனைத்தும் உங்களை நேசிக்கும் கடவுளின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது. சோர்வுகளும் கவலைகளும் திருடும் உங்கள் நேரத்தையும் பலத்தையும் கடவுளை புகழ்வதிலும் நன்றி செலுத்துவதிலும் செலவிடுங்கள். கடவுள் உங்களை கழுகுகளுடன் வைக்கும்போது கோழியின் மனநிலையை கொண்டிராதிருங்கள். வாழ்க்கை என்பது வெறுமனே இலக்கை அடைந்துவிட்டேன் என்பதோ அல்லது இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்வதோ இல்லை. உங்களை படைக்கும்போது உங்களை குறித்து கடவுள் வைத்திருந்த நோக்கமும் அவரே உங்கள் கரம் பிடித்து நடத்துகையில் ஆசையாய் தொடருவதும் இறுதியில் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா என்று சான்று அளித்து எஜமானின் சந்தோஷத்தில் பிரவேசிப்பதுமே வாழ்க்கையாகும்.